தீமோத்தேயுவுக்கு பவுலானவர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தாழ்மை உள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனெனில் நான் இப்பொழுது பானபலியாக வாக்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியவும் காலம் வந்தது. அவர் போதிக்கிறாரு, தீமோத்தேயுவுக்கு போதிக்கிறார் பவுலானவர். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தாழ்மையா இரு. மனத்தாழ்மை எங்கேருந்து வரும்? தாழ்மை இயேசுக்கிட்ட இருந்துச்சு, எங்கேருந்து வந்தது? அவருக்கு பிதா கற்றுக் கொடுக்குறார் தாழ்மையை. அவரை அவமானப்படுத்துகிறாங்க, அவரை நிந்திக்கிறாங்க, அவரை துன்பப்படுத்துகிறாங்க, பலவிதமான வார்த்தைகளை சொல்கிறாங்க, அவதூறு பண்ணுறாங்க, பின்னாடி அவ்வளோ பேசுகிறாங்க. அவர் பொறுமையாக தான் இருக்க, மனத்தாழ்மை இருக்குங்க. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தாழ்மையுள்ளவனாயிரு. இந்த பொறுமையை, மனத்தாழ்மையை தீமோத்தேயு வளரணும்னு இவர் ஆசைப்படுறாரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். சுவிசேஷகன் என்ன செய்வான்? உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன செய்வான்? அவங்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுப்பான். அது என்னவா இருக்கு? நன்மையா இருக்கு. தேவனுடைய பார்வையில் சுவிசேஷ ஊழியம் என்ன? நன்மையா இருக்கு. தேவனுடைய வார்த்தையை எல்லாருக்கும் போதிக்கிறோம், அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அது என்னவா இருக்கு? அது நன்மையா இருக்கு. ஊழியத்தில் நிறைய வகை இருக்கு சகோதரர்களே. அது என்ன இருக்கு? சுவிசேஷனுடைய ஊழியத்தை செய், வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நாம் தொடர்ந்து நமக்கு நிறைவுள்ள நிறைவுள்ள இருதயம் தேவைப்படுகிறது. மனதின் மூலமாக மனம் மட்டும் போதாது, நமக்கு என்ன தேவை? பூரண இருதயம் நமக்கு தேவை. நம்மளுடைய ஊழியமானது என்ன செய்ய வேண்டும் என்றால், நிறைவேற்றக்கூடியதாக இருக்கணும். புரியுதுங்களா? இதை பாருங்க, யாக்கோபு இங்கே சிதறி இருக்கக்கூடிய 12 கோத்திரத்துக்கும், தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரத்திற்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரர், நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணரும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியைகளை செய்ய கடவுது. உங்கள் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு எழுதுறா? சகோதரருக்கு எழுதுறாரு. நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது என்ன செய்கிறாங்க? பலவிதமான சோதனையில் அகப்படுறாங்க. பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, சோதனை தான் பொறுமையை கொடுக்குது. அப்போது அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன செய்யணுமா? எண்ணணும். பாருங்க, நீங்கள் ஒன்றிலும், அது மாத்திரம் கிடையாது, நீங்கள் ஒரு காரியத்திலும் என்ன செய்யக்கூடாதா? குறைவு இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? குறைவு இருக்கக்கூடாது. பூர்ணரும் என்ன செய்யணும்? பூர்ணரும். நிறைவு. எது நிறைவு? இயேசு கிறிஸ்துவனுடைய மனம் தான் நினைவு. எது மனமா? இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம். இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம். நீங்கள் என்ன செய்யுங்க? கிறிஸ்துக்குள்ளாக வரும் பொழுதே அந்த மனதை பெற்றுக்கொள்கிறீர்கள்.
அந்த மனதை வைத்து இருதயத்தை என்ன பண்றோம்? அவருடைய நிறைவில் நம்ம என்ன செய்யறோம்? முழுமையாக இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியைகளை செய்ய கடவுது. உங்களுக்கு அந்த பாடுகள்லாம் நீங்கி போகாது. என்ன செய்யும்? நீங்க அந்த சபையானது கடைசி வரை அந்த பாடுகளுக்கு தான் உட்படும். அவங்க என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டியது இருக்கு. அவங்களுடைய கிரியைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கு. நம் தேவன் பார்த்தா எவ்வளோ நீதி உள்ளவர். அவர் என்ன செய்கிறாரா? சமாதானத்தின் தேவன் சொல்றார். அவர் இடத்துல அநியாயம் காணப்படாது. அவர் நீதி தான் செய்வார். எப்படி அந்த வழி பிறக்கும்? அநியாயம் செய்வதுக்கு வழி பிறக்குமா? நீதி செய்வதுக்கு வழி பிறக்குமா? பொறுமையா இருங்க. பூரண கிரியைகளை செய்ய கடவுது. நீங்க என்ன செய்றீங்க? நீங்க ஞானத்தில் குறைவுள்ளவளா இருக்காதீங்கன்ற. எல்லா நன்மையும் அறிந்து கொள்ளுங்கன்றார். எல்லா பொறுமையிலும், நீடிய பொறுமையிலும், சாந்தத்திலும் வளருங்க. அந்த மனமாட்டம் என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. மனமாட்டம் என்ன? இப்போ மனம் அந்த மனதை வைத்து நீங்கள் சாகர வரையும் வச்சுனே இருந்தீங்கன்னா இருதயம் எப்படி இருக்கு? கிறுக்குள்ளதும் கேடுள்ளமா இருக்கு. தொடர்ந்து எல்லா கேடும் தான் இருக்கு இருதயத்தில். அதை எடுத்து போடணுமா இல்லையா? தேவனுடைய எத்தனை நன்மை உங்கள் இருதயத்தில் வாசமா இருக்கு. சரி, நீங்க என்னவா இருக்கீங்க? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் பரிபூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான். இயேசுவானவர் பரிபூர்ணம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னா அவர் உருவாக்குனது யாரு? பிதா, பரலோகத்தின் தேவன். அவர் இல்லாமல் அந்த பரிபூர்ணத்தில் வளர முடியுமா? இங்கே இந்த ஜனங்க வர முடியுமா? அவருடைய நன்மை இல்லாமல் அவர் வளர முடியுமா? இயேசு மனுஷனுடைய இரக்கத்திலும் தேவ கிருபையிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார்னா வாசிக்கிறோம். இயேசுவை போல நாம் என்ன செய்யணும்? இயேசுவை போல நாம் அவருடைய பிதாவானவர் எப்படி பிரியப்படுத்தினாரோ பாருங்க. அவர் எப்படியாக நன்மையா இருந்தது, நன்மை செய்தனால்தான் அவர் பிதாவுக்கு பிரியமா இருக்கு. தொடர்ந்து அவரிடத்தில் கிரியை செய்கிறார். சரி, நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இயேசுவானவர் எப்படியெல்லாம் அவர் பிதாவை பிரியப்படுத்தினாரோ நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. நாம் தொடர்ந்து அப்படிப்பட்ட இருதயத்தில் வளருவோமாக. நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் இல்லாமல் நாம் என்ன செய்யணும்? பூர்ணரும் நிறைவுள்ளவர்களாக இருப்போமாக. வாய்ப்பு கொடுத்த யாவருக்கும் நன்றி. ஜெபித்து தரும்படியாக ஜீவன் அவர்களை கேட்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாம ஆசீர்வதிப்பதாக. பிதாவே, இந்த நாளை குறித்து நன்றி பிதாவே. உடுப்பு உணவு குறித்து நன்றி பிதாவே. பிதாவே, இங்கே வந்தவரை யாவரையும் ஆசீர்வதிங்க பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன். நாமே பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் தேவனே, பரிசுத்தரே, உங்களைப் போல ஒரு தேவன் இல்லை. பிதாவாகி தேவனே, நீங்கள் உங்கள் குமாரனுக்கு எப்படியாக நீங்கள் உருவாக்கினீரோ, பிதாவாகி தேவனே, நீங்கள் எப்பொழுதும் உங்கள் குமாரனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றீர். பிதாவாகி தேவனே, எப்பொழுதும் இந்த பூமிக்குரிய காரியங்களை நாங்கள் பிதாவை நாடி தேடாமல் பிதாவை ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்களாக ஆவிக்குரியவைகளோடு வாழ்வதற்கு உதவி செய்யும்படியாக என்று செய்கின்றோம். பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தர். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கூடி வந்த சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். கூடியிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். குடியிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். பிதாவாகி தேவனே, அவங்களுக்கு உங்கள் ஞானத்தை தந்து உங்களை அறியக்கூடிய அறிவை கொடுக்கும்படியாகவும் உங்கள் வேத வாக்கியங்களை தொடர்ந்து நாங்கள் ஆராய்ந்து அறியத்தக்க உதவி செய்யும். பிதாவே, நீங்கள் பெரியவராக இருக்கின்றீர். உங்களுடைய குமாரனுடைய எல்லா நன்மைகளையும் இருதயத்தில் வைத்து அந்த இருதயமானது பரிபூர்ணத்தில் நிரப்பப்பட உதவி செய்யும். பிதாவே, உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை, உங்களைப் போல் ஒரு ராஜா இல்லை, உங்களைப் போல் ஒரு பரிசுத்தர் இல்லை. நீங்கள் அநியாயத்தில் பிரியப்படுவதல்ல, நியாயத்தில் உண்மையுள்ளவராக நீதி உள்ளவராக இருக்கின்றீர். பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தர். எப்பொழுதுமே உங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் எதை செய்தாலும் பிதாவாகி தேவனே, உங்களுடைய செய்கைக்கும் உங்களுடைய கிரியைக்கும் நாங்கள் எப்பொழுதும் உடன்படக்கூடியவர்களாக உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். பிதாவே, உங்கள் சித்தமானால் ஆசீர்வதியும் வழிநடத்தும். குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஸ்தோத்திரம்.